ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி புராணம். விண்ணில் இருப்பது பார்வதியாம், மண்ணில் வந்தது வாசவியாம். கைலையில் வாழ்வது சிவனுடனாம், வைஷ்யரின் வாழ்வினில் கன்னிகையாம். வைஷ்யரின் வாழ்வினில் கன்னிகையாம். அன்னை பார்வதியின் திரு அவதாரம் வாசவி. ஆரிய வைஷ்ய குலதெய்வம் வாசவியின் வரலாறு இந்த மண்ணுலகில் கிபி 1000 முதல் 1018 வரை நடந்தது. ஆந்திர மாநிலம் பশ্চিம கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பெனுகுண்டாப்பட்டினம் நகரேஸ்வரர் ஜனார்த்தனர் ஆலயங்கள் நிறைந்த அழகிய ஊராகும். குசுமசெட்டி குசுமாம்பா தம்பதியினர் இங்கே வாழ்ந்து வந்தனர். இறைவனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதால் இவர்கள் குசுமசெட்டி குசுமாம்பா என்று அழைக்கப்பட்டனர். புத்திர பாக்கியம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தனர். வசந்த ருதுவில் வைசாக சுத்த தசமி சுக்கிரவாரத்தில் புனர்வசு நட்சத்திர கூடிய கன்யா லக்னத்தில் எல்லா கிரகங்களும் தத்தம் உச்சஸ்தானத்தில் இருக்கையில் அன்னை ஆதி பராசக்தியே பூ உலகில் ஸ்ரீ வாசவி தேவியாக அவதரித்தாள். நந்தி பகவான் விருபாட்சனாக அவதரித்தார். அன்னை அவதரித்த அற்புத திருநாளையே வருடந்தோறும் ஸ்ரீ வாசவி ஜெயந்தியாக உலகெங்கும் உள்ள வைஷ்யர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஸ்ரீ வாசவியின் இளமை பருவம். நம் அன்னை வாசவி பார்வதியின் அம்சமாயிற்று. அழகிலும் அறிவிலும் மிகவும் சிறந்து விளங்கினார். தன் குரு பாஸ்கராச்சாரியாரே வியந்து பாராட்டும் விதம் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தாள். ஸ்ரீ வாசவி அம்மன் வளர்ந்து வந்த காலத்தில் கீழே சாளுக்கிய வேந்தனான 7ஆம் விஷ்ணுவர்த்தன் என்ற அரசன் ராஜ மகேந்திரவரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். தன் வலிமையை காட்ட திக் விஜயம் மேற்கொண்டார். சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடினார். வெற்றி களிப்புடன் பெனுகுண்டா நகர் வந்து குசுமசெட்டி வீட்டில் விருந்துண்டார். பெண்மையின் இலக்கணமாய் பேரழகு பெட்டகமாய் திகழும் அன்னை வாசவியை கண்டதும் மையல் கொண்டு திருமணம் செய்து கொள்ள விரும்பி அமைச்சரை தூதாக அனுப்பினார். வைஷ்ய குலத்தில் பிறந்த பெண்ணை சத்திரிய குலத்தை சேர்ந்த அரசனுக்கு மணமுடித்தல் தொடர்பாக 714 கோத்திரதாரர்களாக இருந்த வைஷ்யர்கள் 2 பிரிவாக பிரிந்தனர். 612 கோத்திரத்தார் ராஜ தண்டனைக்கு பயந்து திருமணத்திற்கு சம்மதிக்கலாம் என்றனர். குல தர்மமே பெரிது, திருமணம் கூடாது என்று 102 கோத்திரத்தார் வாதிட்டனர். குலநலம் காக்க அன்னை வாசவி என்ன செய்ய தயாரானால் தெரியுமா? ஆம், ஆத்மார்ப்பண தியாகம் செய்ய தயாராகிவிட்டால் அந்த தியாக சுரூபிணி. குசுமசெட்டி குசுமாம்பா தம்பதியினர் செய்வதறியாது கலங்கி நின்றனர். வாசவி கனிவாக, அன்னையே, தந்தையே, உயிரை விட குலமானமே பெரிது. எனவே அக்னியில் ஆத்மார்ப்பணம் செய்ய உள்ளேன் என உறுதியாக கூறினார். தங்களது வாரிசுகளை விட்டுவிட்டு 102 கோத்திரத்தாரும் வாசவியுடன் அக்னியில் தன் ஜீவனை அர்ப்பணித்தனர். இந்த பிறவியில் சிவபதம் சென்று கன்னியாக சேர வேண்டும் என்பது வாசவிக்கு விதிக்கப்பட்டது. எங்கும் அழுகுரல். ஆணவத்தால் பெண்ணாசையால் அறிவிழந்த மன்னன் விஷ்ணுவர்த்தனன் தலை சுக்கு நூறாக வெடித்தது. அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அதோ ஒரு அதிசய காட்சி. ஆம், அன்னை அக்னியிலிருந்து விஸ்வதூப தரிசனம் காட்டினார். தன் அவதார நோக்கத்தை கூறி, கலங்க வேண்டும் வைஷ்யர்களே, வைஷ்ய தர்மமான வியாபார தர்மம், சாத்வீக உணர்வு, சத்திய குணம், பசுக்காத்தல், நற்குணங்கள், சாஸ்திர பண்டித்யம், குல கௌரவம், கலாச்சார உறுதி, வள்ளல் குணம், ஒழுக்க நிலை இவற்றை போதித்து சிவபெருமானுடன் ஐக்கியமானாள். அன்று முதல் ஸ்ரீ வாசவி அம்மனை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி என்று வைஷ்யகுல தெய்வமாக வழிபட்டு வருகின்றோம். அன்னை அவதரித்த வைஷ்யகுலத்தினர் அன்னையின் அறிவுரைப்படி நடந்து தனத்திலும் தானத்திலும் வியாபாரத்திலும் தன்னிறைவு பெற்று ஆன்மீகத்தில் சிறந்து மானிட குலத்திற்கே மகுடமாக விளங்கி வருவது அன்னை வாசவியின் அருட்கருணையினால் அன்றோ, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரியின் காருண்யத்தால் அன்றோ.
வைஷ்யராக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு முறையாவது பெனுகொண்டா சென்று அன்னையை தரிசித்து குலப்பெருமையை காத்து நமது சந்ததியினருக்கும் அவர் தம் பெருமையை எடுத்தியம்பி ஒற்றுமையுடன் உயர்வாழ்வு வாழ்வோமாக. ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. பக்தியுடன் ஸ்ரீ வாசவி தேவிக்கு சமர்ப்பணம். திருமதி பிரவீணா அருண், பென்னாகரம். நன்றி, வணக்கம்.